மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அமைச்சர் சேகர் பாபு ஒரு ஆட்டிடியூட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம பேச போகிறதில்ல, கண்டிக்க போகிறோம். அவருக்கு எதுவுமே தெரியாமல் ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு போய் தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா தாவேக்காரங்கள்ட்ட அடி வாங்கிட்டு இருக்காரு. பச்சை பொய்யை ஊடகத்தை சந்தித்து சொல்கிறாரு. என்ன, நான் பத்திரிகையாளர் சந்திக்க வந்திருக்கேன், உங்களெலாம் சந்திக்க முடியாது. என்ன அமைதி பேச்சுவார்த்தை நாங்கள் நடத்தினோம், என்ன அமைதி பேச்சுவார்த்தை? இந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்குது பார்த்தீங்களா, இது அமைச்சருக்கான ஆட்டிடியூட் கிடையாது, இது பண்ணையாருக்கான ஆட்டிடியூடு. அந்த பண்ணையாருக்கான ஆட்டிடியூடை பார்த்தீங்கன்னா அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் பார்த்தீங்கன்னா செய்தியாளர் சந்திப்பில் காமிக்கிறாரு. இப்போ அவரை தவிர்த்துட்டு இந்த பேச்சுவார்த்தை நடக்குது. இந்த அசிங்கம் தேவையா? நம்ம யாரு? இந்த அறநிலைத்துறையோட அமைச்சராக இருக்கும், சிஎம்டிஏவோட ஒரு தலைவராக இருக்கும். இது ரெண்டு தான் நமக்கு ரோலாக இருக்குது. சென்னையில் எந்த பஞ்சாயத்து வந்தாலும் நான் தான் சூப்பர் சிஎம், முதலமைச்சரே நான் சால்வ் பண்ணுறேன், ஏன் நீங்கள் இவ்வளோ டென்ஷன் எடுத்துக்கிறீங்க, ரிப்பன் மாளிகையில் இருக்கிறவங்கள நான் விரட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டிடியூட் காமிச்சு முதலமைச்சர்கிட்ட பேசி நான் இந்த பஞ்சாயத்தை சால்வ் பண்ணுறேன்னு சொல்லி தனக்கு சம்பந்தமே இல்லாமல் ஒரு துறையில் போயிட்டு நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை கண்டிக்கிறார். அதாவது மாநகராட்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மாநகராட்சி அத்தனையுமே நிர்வகிக்கக்கூடிய நேரு அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க துறையில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தான் இது. அந்த பஞ்சாயத்தை அவங்க ரெண்டு பேரும் தான் ஷார்ட் அவுட் பண்ணோம். இவர் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், சூப்பர் சிஎம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போயிட்டு தேவையில்லாமல் இணையதளத்தில் இருக்கக்கூடிய தாவேக்காரங்கள்ட்ட அடி வாங்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. அமைச்சர் சேகர் பாபு அவர்களே, என்ன விஷயம் போயிட்டு இருக்கு, எதற்காண்டி போராடுறாங்க? உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மேயர் பிரியா அவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னதுனால 2 நாள் முன்னாடி இணையத்தில் பயங்கரமான கண்டனங்கள் அவங்களுக்கு வந்துச்சு. எதையுமே தெரிஞ்சிக்காம ஒரு ஆட்டிடியூடு காமிச்சா அப்படிலாம் பார்த்துட்டுலாம் சும்மா இருக்க முடியாது. அந்த ஆட்டிடியூட கேள்வி கேட்போம், பிரச்சனையை உங்களுக்கு புரிய வைப்போம். அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது. ஒன் பை ஒன்னா தெளிவாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம், அமைச்சர் சேகர் பாபு அவர்களே, முதல்ல பச்சை பொய்யை பேசுறதுக்கு முன்னாடி உங்கள் கட்சி கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் முதல்ல படிங்க. செயல்படுத்தலை அப்படிங்கிறது ரெண்டாவது, முதல்ல படிங்கன்னு நான் சொல்கிறேன். உங்கள் வாக்குறுதியில் 44வது பக்கத்தில் 285வது வாக்குறுதியில் என்ன கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு தடவை வீட்டில் போய் உட்காந்து ஆரம்பரம் வாசிச்சு பாருங்கள். நம்ம பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் ஆகி வரணுமா, வரக்கூடாதா? நம்ம திமுக இந்த பிரச்சனை நேற்று இன்னைக்கு போல 10 நாளாக போயிட்டு இருக்கு. நம்மளை தான் நிறையா சொல்கிறாங்க, வாக்குறுதி கொடுத்தோம் சொல்கிறாங்க. அது என்னங்கிறத படிச்சாது பார்ப்போமே, செயல்படுத்த போறதில்ல, படிச்சாது பார்ப்போமேங்கிற ஒரு மனநிலைக்கு அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் ஏன் வரல? வெளியே வந்து இவ்வளவு பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஏன் நீளத்துக்கு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்களா? நீளம் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லனா அப்போ பொதுமக்களுக்கு அடுத்து பதில் சொல்ல மாட்டீங்க, இப்போ போராடக்கூடிய மக்களுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க, அப்போ இருக்கு அமைதி பேச்சுவார்த்தைக்கு போறீங்க. எந்த விதமான புரிதல் இல்லை, யாருக்குமே நான் பதில் சொல்ல மாட்டேன்னா எதுக்கு அமைதி பேச்சுவார்த்தைக்கு போறீங்கிறது தான் என்னுடைய பிரதானமான கேள்வியா இருக்கு. உங்க வாக்குறுதியில் பக்கம் முத கொண்டு தெளிவாக சொல்லியாச்சு, நீங்க வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, இந்த மாதிரி உங்கள் அத்தனை பேரை நான் பணி நிரந்தரம் பண்ணுவேன் அப்படிங்கிற வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, அதை ஏன் செயல்படுத்தலைங்கிறது தான் இங்கே போராட்டமாக இருக்குது. அதிமுக ஆட்சியில் பண்ணும்போது தப்புங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு கம்யூனிஸ்ட் வேஷம் போட்ட நீங்கள் இங்கே ஏன் இந்த வேலையை பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான் பிரதானமான முதல் கேள்வியாக இருக்குது. ஸோ உங்கள் வாக்குறுதியில் இருக்குது, அமைச்சரே முதல்ல நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி வாக்குறுதியை படிங்கிறது என்னுடைய முதல் பாயிண்டாக இருக்குது. இப்போ ரெண்டாவது, அதாவது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத முதல்ல அமைச்சர் தெரிஞ்சுக்கணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய மேயர் பிரியா அவர்கள்ட்ட அது கேட்கணும். ஏன்னா 2 நாள் முன்னாடி தான் அவங்களுக்கு நிறைய பேர் பாடம் எடுத்தாங்க. இவ்வளோ ஆட்டிடியூட் கூடாதுமா, இவ்வளோ ஆட்டிடியூட் ரொம்ப ரொம்ப தப்பு. அதாவது அதிமுக ஆட்சியில் நடந்தால் தக்காளியா, இங்கே வந்தால் தக்காளி சட்னியா, என்ன ஒப்பீடு இது? அதிமுக ஆட்சியில் இது 10 மண்டலங்களுக்கு நடக்கும்போது எதிர்த்து கேள்வி கேட்டது யார்? இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் லெட்டர் எழுதினார். அந்த லெட்டர் சைடில் போடுறேன். இந்த லெட்டர் எழுதின முதலமைச்சர் இப்போ ஏன் ஆட்சியில் இருக்கும்போது இந்த 2 மண்டலங்கள் இருக்கக்கூடிய இந்த 2000 சொச்ச பீப்புளுக்கு ஏன் செய்யலை அப்படிங்கிறதான் பிரதானமானதாக இருக்குது. அதாவது இப்போது மேயர் பிரியா அவர்களையோ அல்லது அமைச்சர் சேகர் பாபு அவர்களையோ நாளிலேருந்து நீங்கள் மேயர் கிடையாது, நீங்கள் அமைச்சர் கிடையாதுன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ வலிக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ வலிக்கும். என்னப்பா நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் நான் அமைச்சராக இருக்கக்கூடாது? இல்லைங்க, நாங்கள் எல்லாம் ப்ரைவேட்டாக மாற்றிட்டோம், நீங்கள் அமைச்சர்லாம் கிடையாது, இனிமேல் எல்லாமே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டேரெக்டாக பார்த்துப்பாரு, அவர் மாநகராட்சியும் பார்த்துப்பாரு, அறநிலைத்துறையும் பார்த்துப்பாரு, இதுக்கெல்லாம் இனிமேல் தனியாலாம் ஆள் தேவையில்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ வலிக்கும்? அதுதான் உங்களுக்கு நடந்துச்சு. 15-20 வருஷமாக கொரோனாவில் ஆரம்பித்து பேரிடரில் ஆரம்பித்து அமைச்சர் சேகர் பாபு தொகுதியில் அவர் வந்து முதலமைச்சர் வச்சு நிறையா நிகழ்ச்சி நடத்துவார். அது மட்டும் இல்லாமல் துணை முதலமைச்சர் வச்சு நிறையா நடத்துவார். சேகர் பாபு கிடையாது, செயல்பாபுன்னு பேர் வாங்குவார். அந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்ச பிறகு அந்த இடத்தை கிளீன் பண்றது யாரு? இப்ப போராடுறாங்கல்ல ரிப்பன் மாளிகைக்கு வெளியே ஒரு 10 நாட்களா அவங்க தான் கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க நேத்து வரைக்கும் மாநகராட்சி ஊழியராக இருந்தாங்க, 23,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. மாநகராட்சி ஊழியராக இருக்கக்கூடிய எங்களை பர்மனன்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது எதுவுமே இவங்க பார்க்காம நீங்க மாநகராட்சி ஊழியர் கிடையாது, நீங்க இனிமேல் பிரைவேட் செக்டார், எதுவாக இருந்தாலும் அவங்கள்ட்ட பேசிங்க. அவங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கு இனிமேல் சம்பளம் வந்து 16,000 ரூபாய் தான், சில விஷயங்கள்லாம் பிடிச்சிட்டு இனிமேல் 16,000 ரூபாய் தான் கையில் கிடைக்கும். 23,000 ரூபாய் கையில் கிடைச்ச மக்கள் இப்போ 16,000 ரூபாயில வந்து
வந்து நிற்கிறாங்க. 16,000 ரூபாயை வச்சு இந்த குடும்பத்தை நடத்த முடியுமா? நான் இப்போ 23,000 ரூபா சம்பாதிச்சிட்டு இருந்தேன், இப்போ அடுத்த மாதத்துலேருந்து என் குடும்ப வருமானம் வந்து 16,000 வந்தால் நான் என்ன பண்ணுவேன், என்ன செய்வேன்? சென்னை மாதிரி ஒரு மெட்ரோ சிட்டியில் 16,000 ரூபா வச்சு எப்படியா வாழ முடியும்? எப்படி வாழ முடியும்? சரி, எங்கள் வேலையாவது பர்மனன்ட் பண்ணுங்க, அதெல்லாம் கிடையாதுங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. இல்லைங்க, நாங்கள் மாநகராட்சியில் இருக்கும்போது வழக்கெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கோம், அதுக்காண்டியே தான் எங்களை பர்மனன்ட் பண்ணுங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது ராஜா. சரி, 20-5 வருஷமாக நாங்கள் வேலை பார்த்துருக்கோம், ஏதாவது ஊக்கத்தொகையாவது ஏதாவது கொடுங்க, 1 லட்சம் 2 லட்சம் ஏதாவது கொடுங்க காசு. ஏதாவது அரசு ஊழியராக வேலை பார்த்தவங்க எல்லாருமே ஏன் அரசு பணிங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக போவாங்க. கடைசியாக கொஞ்சம் பென்ஷன் கிடைக்கும், கொஞ்சம் செட்டில்மெண்ட் வரும், அதை நம்பி தானே வேலை பார்த்தாங்க. ஏன் தூய்மை பணியாளர்லாம் அரசு பணியாக பார்க்க மாட்டீங்களா? ஒரு தூய்மை பணியாக மாநகராட்சி செய்யலைன்னா மாநகராட்சிக்கு வேறு என்ன பெரிய வேலை இருக்குது? ஒரு மாநகராட்சிட்டேருந்து ஒரு மாநகராட்சியில் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய நபர்கள் என்ன பெருசாக எதிர்பார்ப்பாங்க? தூய்மையை தான் எதிர்பார்ப்பாங்க. அதையே நீங்கள் பிரைவேட்டாக மாற்றுறீங்க. அதாவது இங்கே இருக்கிற குப்பை அத்தனையுமே கலெக்ட் பண்ணுறது மாநகராட்சியோட வேலையாக இருக்கணும். கலெக்ட் பண்ண குப்பையை எப்படி மாற்றலாம், அதெல்லாம் பிரைவேட்டில் இருக்கலாம், அது எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்கே குப்பை கலெக்ட் பண்ணுறதே பிரைவேட்டு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பிரைவேட் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வாதிகாரமாக போயிடும். அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் கான்ட்ராக்ட் அடிப்படையிலாம் வேலை செய்வேன், போர்க்கால அடிப்படையில் வேலை செய்ய முடியாது. கொரோனாலாம் வந்தால் வாய்ப்பு கிடையாதுங்க, கொரோனாவுக்கு தனியாக காசு கொடுங்கன்னு கேட்பாங்க. டெண்டரில் எதாவது கண்டிஷன் போட்டிங்களான்னு கேட்பாங்க. ஒரு பேரிடர் காலத்தில் ஒரு சுனாமி வருது அல்லது ஒரு புயல் வருது, ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்குது, ஒரு டபுள் டைமில் மாநகராட்சியில் வேலை பார்க்குற மாதிரி இருக்குன்னா வாய்ப்பு கிடையாது ராஜா. ஏன்னா நீங்கள் காசு கொடுத்தது காலையும் ஈவினிங் மட்டும் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் காசு கொடுத்தீங்க, எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இதே ராம்கி நிறுவனம். அப்போ என்ன பண்ணுவீங்க, என்ன செய்வீங்க? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சரியாக அவங்கள்ட்ட பேசிட்டீங்களா? சரியாக அந்த விஷயங்கள் அத்தனையுமே இது பண்ணிட்டீங்களா? நேற்று வரைக்கும் உங்கள் மாநகராட்சியோட ஊழியராக இருக்காங்க, அவங்களுடைய பணி நிர்ணயத்தை நீங்கள் தானே செய்யணும். பிரைவேட்டு கொடுத்துட்டீங்க, அவங்க எக்கேடு கட்டா போங்க அப்படின்னு சொல்கிறது எப்படியா இருக்கும்? 5-20 வருஷமாக உங்களை நம்பி தானே வேலை பார்த்தாங்க. அத்தனை பேரோட கேள்விகள் என்னவா இருக்கும்? அத்தனை பேருக்கு உண்மைக்குமே ஆதங்கம் இருக்குமா இருக்காதா? 10 நாட்களாக போராட்டம் பண்ணுறாங்க, போராட்டம் பண்ணால் கைது பண்ணுவோன்னு சொல்கிறீங்க. இது என்ன ஆட்டிடியூடு? அவங்க யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் ஓரமாக உட்காந்து ரிப்பன் மாளிகைக்கு வெளியே போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க கோரிக்கை நிறைவேற்றப்படணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே 99% மனசாட்சி இருக்கிற அத்தனை பேருமே அவங்க பக்கத்தில் நிற்கிறாங்க. வெளியே நிற்கல, உணர்வு ரீதியாக அவங்களோட கலந்துருக்கோம். ஏன்னா அவங்களுடைய பணியை கொரோனா காலத்தில் பாராட்டுறோம், அதற்கு முன்னாடியும் பாராட்டுறோம், இன்றைக்கும் பாராட்டுறோம். தேவைப்படும் போது காப்பி டீ மட்டும் அவங்கள்ட்ட வாங்கி வந்து ஃபோட்டோக்கு பார்த்தீங்களா, முதலமைச்சர் வந்து துப்புரவு தொழிலாளர்களோட டீ சாப்பிட்றார், அவர் பார்த்தீங்களா சாப்பிட்றார், அவர் பார்த்தீங்கன்னா நிற்கிறார், அவர் பார்த்தீங்களா ஓடுறார். இந்த சீனுக்கு மட்டும் அவங்கள பயன்படுத்திட்டு தேவைன்னா அவங்கள வந்து மாநகராட்சி ஊழியர், தேவையில்லைன்னா பார்த்தீங்கன்னா பிரைவேட் செக்டாருக்கு கொடுத்துட்றீங்க. சரி, அந்த பிரைவேட் செக்டாரில் 1ஆம் தேதியிலேருந்து குப்பாளுற பணி நடக்குது, இஷ்டம்னா ஜாயின் பண்ணிக்கங்க, கஷ்டம்னா நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்கிறீங்க. இது முதல்ல அறமா உங்களை நம்பி தானே வந்தாங்க, இவ்வளோ வருஷமாக உங்களை நம்பி தானே வேலை பார்த்தாங்க, ஏதாவது செய்யணும்ல. இதுதான் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இதுதான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த விதமான பிரச்சனை எதுவுமே புரியாமல் பார்த்தீங்கன்னா அமைச்சர் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணிட்டாங்க, இந்த அமைச்சர்கிட்ட உட்காந்து பேச முடியாது, அதிகாரி விட்டு பேச சொல்லுங்கள், அமைச்சர்கிட்ட எங்களால் பேச்சுவார்த்தை பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கோவம் இருக்கும்ல. அவங்களோட வலி வேதனை எதையுமே புரிஞ்சுக்காமல் சம்மந்தமே இல்லாத ஒரு துறையில் மூக்க நுழைச்சி நான் தான் சூப்பர் சிஎம், நான் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறேன்னு சொல்லி முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்து உள்ளே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு ஆட்டிடியூட் காமிச்சு அவங்கள என்ன போராட்டம் பண்ணுற, அதுக்கெல்லாம் இல்லை, அதெல்லாம் கிடையாது, ப்ரைவேட்டில் போய் வேலை பாரு, இஷ்டம்னா வேலை இருக்கும், கஷ்டம்னா வேலை கிடையாது, அந்த பண்ணி அத்தனை ஆட்டிடியூடை காமிக்கும் போது அவங்க இனிமேல் உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. எதுவும் வந்தாலும் அதிகாரிகிட்ட பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அந்த அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ப்ரைவேட்டு கொடுத்துட்டோங்க, இனிமேல் ஜூனியர் வீடானில் இந்த விஷயம் இருக்குது, ப்ரைவேட்டு கொடுத்துட்டோங்க, இப்போ நாங்கள் மறுபடியும் வாங்கினோம்னா அவங்க எங்கள் மேலே கேஸ் போடுவாங்க, நாங்கள் என்னங்க பண்ண முடியும், ஸோ ப்ரைவேட்டில் போய் வேலை பாருங்கள். அப்போ இவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் இந்த பணியாளர்கள் யார்கிட்டையுமே விவாதிக்காமல் எப்படி நீங்கள் 2 மண்டலத்தை ப்ரைவேட்டுக்கு மாற்றினீங்க? அதிமுக ஆட்சியில் 10 மாற்றணும், அவங்க பண்ணுறது தப்புன்னு சொன்னவங்க தானே நீங்கள், அதுவும் தப்பு இதுவும் தப்பு தான். அப்போ இந்த 2 மண்டலத்தை மாற்றுறதுக்கு முன்னாடி அவங்க பண்ணதில் சரிங்க மாற்றுறீங்க, அவங்க மாற்றினதுக்கும் நீங்கள் மாற்றினதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அன்னைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கும்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டிச்சாரு, இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அந்த விஷயங்களை எதுவுமே நடைபெறாமல் மாற்றிட்டாரா? ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்குது. அப்புறம் அன்னைக்கு அவங்கள கண்டிச்சிங்க, அப்போ இன்றைக்கே நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து இதை கண்டுக்காமல் போகிறீங்க. ரெண்டுக்கு நடுவில் என்ன வித்தியாசம் இருக்குது? பணி நிரந்தரம் கிடையாது, சம்பளமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. எதுக்காண்டி இந்த விஷயத்தை செய்கிறீங்க? அன்னைக்கு நம்ம போராடினோம், இன்றைக்கி நம்ம போராடுறோம், இதுதான் என்னுடைய நிலைப்பாடாக இருக்குது. அன்னைக்கு நான் போராடினேன், இன்றைக்கி நான் அமைதியாக இருப்பேன். இது என்னப்பா அது? எனக்கு புரியல. இவ்வளோ பெரிய பிரச்சனை இங்கே போயிட்டுருக்கு, இவ்வளோ வீரியமாக அந்த மக்கள் சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பாத்ரூம் திறந்து விட்டதை பார்த்தீங்கன்னா அமைச்சர் சேகர் பாபு பெருமையாக பேசிகிட்டு இருக்கார். இவர் எப்படி பஞ்சாயத்துக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனுப்பிச்சார்னு எனக்கு தெரியல. அமைச்சரே, இவ்வளோ ஆட்டிடியூட் வேணாம், மக்களுக்கான அமைச்சராக இருங்க, அப்போ தான் நீங்கள் அந்த சென்னையில் மறுபடியும் ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நிற்கும் போது ஜெயிக்க முடியும். இதே தூய்மை பணியாளர்கள், இந்த தூய்மை பணியாளர்கிட்ட நீங்கள் காமிக்கிற ஆட்டிடியூடை பொதுமக்கள் அதுவும் சென்னை வாசிகள் பார்த்து கொண்டு தான் இருக்காங்க.
எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு வேலை செய்யுங்க. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்கள். குறைந்தபட்சம் அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யுங்க. இல்லைனா தமிழக வெற்றிக் கழகம் எங்கள் தலைவர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா துணையாக இருப்போங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான பதிவுகளை பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.